விவோஸ், நாளைக்கான வீடியோவில் ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அதிரடியாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கேபியை நம்ம சரத்சந்திரா கொலை பண்ணிவிட்டு சூப்பராக வந்து அதை மறைக்கிறதுக்காக நம்ம சூர்யா வந்து எஸ்பி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படியோ எங்கள் அம்மாவையும் நம்ம சோபா சந்திரா மேடமையும் வந்து கொலை பண்ணவர் இவர் தானே. இன்றைக்கே செத்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதை வந்து நீங்கள் பண்ணலை, இந்த இடத்துக்கு நீங்களும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம ககனை தான் காமிட்டுறாங்க. ககன் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுறனா, அந்த குழந்தைக்காக நான் டொனேஷன் கொடுத்தேன்ல, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் வேலையாக இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், அவங்களுக்கு போய் இப்போ எப்படி பாவா நம்ம வந்து தொல்லை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ககன் கிட்ட கேட்க, ககன் சொல்கிறாங்க, நீ சொல்கிறியா இல்லை நானே பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு ரேண்டமாக ஒரு நம்பராக சொல்கிறாங்க. அந்த நம்பரை பார்த்துட்டு நம்ம ககன் கேட்குறாங்க, இது ஒரு விஐபியோட நம்பரு, எல்லாருக்கும் விஐபிக்கு தான் கிடைப்பாங்க, அப்படியேப்பட்டவங்க தான் அந்த டொனேஷனுக்காக எனக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம பூமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ககன் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ககன் கண்டுபிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட சாரதா ஓடி வராங்க. வந்துட்டு ஏமால தான் தப்பு, நான் தான் வந்து அப்பாவை வெளியில் எடுக்கிறதுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்பட்டது, நீ தரமாட்டே கேட்டா, அதனால தான் உன்கிட்ட நாங்கள் இப்படி சொல்லி வாங்கினோம், எதுவாக இருந்தாலும் நீ என்ன திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சாரதா வந்து பேசுறதுனால ககனால எதுவுமே பேச முடியல. ரொம்பவே கோவத்தோட ககனும் உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கேபியை காட்டுறாங்க. கேபியை கொலை பண்ணிட்டு நம்ம சரத்சந்திராவும் அபூர்வாவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திக்குமுக்காடி அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ நம்ம சரத்சந்திரா கிட்ட வந்து நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, நம்ம சூர்யா எஸ்பிக்கு கால் பண்ணலாம், அவர் என்ன பண்ணுறாரோ நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. மாற்றி மாற்றி அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நானே வந்து சரண்டர் ஆகிடுறேன், என்னால் என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக தானே கொலை பண்ணீங்க, என்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் வந்து இதை தண்டனை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நாடகத்தை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் எஸ்பிக்கு கால் பண்ணுறாங்க. எஸ்பியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் எஸ்பி வந்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் வந்து ஒரு குண்டை தூக்கி அந்த இடத்துல போடுறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, எதனால இவருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இவர் ஃபோன் பண்ணார், இந்த இடத்துல நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார், அதனால நான் வந்தேன், நான் வரத்துக்கு முன்னாடியே என்னோட மாமாவுக்கு நான் வந்து லொக்கேஷன் அனுப்பிட்டேன், ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேன். ஆனால் கேபி என்கிட்ட ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாரு, அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதனால மாமா என்னோட கழுத்தில் கத்தி வச்சதுனால அவரை என்ன காப்பாற்றுறதுக்காக அவர் ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம சூர்யா சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் விடுங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வரலை, உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணலை, அதனால இது ஒரு கொலை கிடையாது, இது ஒரு தற்கொலையாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அபூர்வாவும் நம்ம சரத்சந்திராவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், இவன் ஆல்ரெடி 2 மர்டர் பண்ணியிருக்கான், இப்படிப்பட்டவன்லாம் செத்து போகிறது தான் நல்லது, அதனால இவன் ஒன்றும் தியாகி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ யாருக்கோ ஏற்பட்ட அந்த நிலையினால ரொம்பவே தடுமாறி வந்து இந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்சந்திராவுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. அப்போ அபூர்வா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அவருக்கு குண்டடிப்பட்டிருக்கே, அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா நான் தான் எஸ்பி, அப்போ என்னால் அது மறைக்க முடியாதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் இந்த காரியத்தை அபூர்வா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எஸ்பி வந்து நம்ம அபூர்வாவை சும்மா விட மாட்டாங்க. அந்த நாளுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் எஸ்பி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மீராவுக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு தகவல் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீராவும் ஃபோன் எடுக்கிறாங்க. மீரா ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எஸ்பி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் தவறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்லை, அவர் செத்துருக்க மாட்டார், என்ன சொல்கிறீங்க, நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இந்த மாதிரி அவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்தார், ஒரு வேளை விரக்தி காரணமாக சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இதுவை வந்து அப்படியே மாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம மீரா இதை கேட்டுட்டு மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை தான் காட்டுறாங்க. பூமி பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ககனோட ஃபோட்டோவை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ககன் அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு, இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நான் பிடிக்கவே இல்லையே, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதே, இதெல்லாம் ஒரு கிராஃபிக்ஸ் தான் மாமா, அதனால தான் நான் பண்ணேன், எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம ககன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அந்த ஃபோட்டோலாம் தூக்கிட்டு போயிட்டு போடுறாங்க.
சொல்கிறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் உடைச்சாலும் அது உடையாது, அது ஒன்றும் கிளாஸ் கிடையாது, அது ஒரு லேமினேஷன் தான், அதனால சொல்லிட்டு இன்னும் வந்து ககன் கோவப்பட்டுட்டு வெளியில் தூக்கி அடிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம பூமி அதை போய் எடுத்துகிட்டு வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, இவர் பெரிய ராட்சசனாக இருப்பார் போல், அதனால தான் இப்படி கோவத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சாரதா சொல்கிறாங்க, கொஞ்சம் கோவக்காரனாக இருந்தாலும் மனசுக்குள்ளே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அத்தையா, நான் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பூமி சொல்லிடுறாங்க. உடனே இதை நான் என்னோடய ரூமில் தான் மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பூமி வந்து கலாச்சிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ சாரதா, எப்படி நீ இது பண்ணுவேன், நான் அதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் மீராவை தான் காட்டுறாங்க. மீரா வந்து ரொம்பவே மயக்கத்தில் இருக்கிறதுனால சரி வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு நம்ம மீராவை தனி தெளிச்சு எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இந்த மாதிரி மயக்க அடிச்சு விழுந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உன்னோட அப்பா இறந்துட்டாங்கன்ட்டு எனக்கு எஸ்பி ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு நம்ம செரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க கத்தி. அந்த இடத்துல மீரா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம சரத்சந்திராவும் அபூர்வாவும் உள்ளே வராங்க. என்னால் என் தங்கச்சி முகத்தை பார்க்கவே முடியல, எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே மாமா நீங்களே காட்டி கொடுத்துடாதீங்க, கம்முன்னு இருங்க, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சரத்சந்திராவுக்கு இது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம கேபியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. முகம் தெரியாமல் அப்படியே வந்து ஃபுல்லாக மூடி எடுத்துகிட்டு வராங்க. இதனால் யாருமே வந்து அவர் வந்து கொலைன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சேஃபாக வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல எஸ்பி சூர்யா வந்து பிளான் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த இடத்துல அதை பார்த்துட்டு நம்ம மீரா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரியாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நம்ம சூர்யா வந்து இந்த மாதிரி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவர் வந்து மனசு தாங்க முடியாமல் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாரு. அதுக்கு சரி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்படி பண்ணக்கூடியவர் கிடையாது, நீ தான் அவரை அடித்து இந்த மாதிரி ஆக்கிட்ட, ஒரு வேளை நீ கூட அவரோட சாவுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஆக்ரோஷமாக எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, நீ யார் மேலே கையை வைக்கிறேன்னு தெரியுதா, அவர் ஒரு எஸ்பி அதிகாரி, அவர் மேலே நீ கையை வைக்கிறியா அப்படின்னும் போது யாராக இருந்தால் என்ன, எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு இவருமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த இடத்துல கோவப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம சரத்சந்திராவுக்கும் அபூர்வாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே நம்ம சரத்சந்திராவை கொண்டுகிட்டே இருக்குது. சரத்சந்திரா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரண்டர் ஆகிடுறாங்க. அப்போ மீரா, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக உங்களை நம்பி நான் வந்தனே, என்னோட தாலியை நீங்கள் பறிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மீரா வந்து நம்ம சரத்சந்திராவை பிடிச்சி கத்திட்டு அழுகுறாங்க. இந்த பக்கம் எப்படியோ இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சார் சொன்னேன், காரியத்தையே கெடுத்துட்டீங்களே அப்படின்னும் போது இல்லை, எனக்கு இது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்சந்திரா அந்த இடத்துல சரண்டர் ஆகிடாங்க. இந்த பக்கம் நம்ம பூமியோட வீட்டுக்கு நம்ம சாரதாவோட அத்தை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேபி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு இல்லை அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை, அவன் இறந்துட்டான், இந்த மாதிரி அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு பாடியும் வந்துருச்சு, நீ வந்து பாருமா, கடைசியாக ஒரு வாட்டி அவரை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாரதா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ககன் பூமி எல்லாம் ஓடி வராங்க. சாரதா அழுத்த பார்த்து உடனே கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. போதும்டா, இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, அவர் மேலே நீ எவ்வளோ கோவப்பட்ட, இதுக்கு மேலே நீ எப்படி கோவப்படுவா அவன் மேலே, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு ககன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனை கூப்பிட்றாங்க. இப்போ வச்சு எங்களை விடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து எல்லாரையும் அனுப்பிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் பூரி எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்பவே கத்தி அழுகுறாங்க. அப்போ வந்து நம்ம சரத்சந்திரா சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அப்படி நீ வரணும்னா இதுக்கு வந்து அபூர்வா வந்து சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்றாங்க. அபூர்வா வந்து மனசில் நினைக்கிறாங்க, அதுதான் இந்த கேபியே போயிட்டானே, இனிமேல் ஒன்றும் கிடையாது, அதனால இவ கடைசியாக ஒரு வாட்டி முகத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவும் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம பூமியும் நம்ம கேபியை பார்த்து அழன்னு அழறாங்க. மாமா என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு பூமி பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இந்த இடத்துல சாரதாவும் நம்ம கேபியை பற்றி நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பூமிக்கு ஒரு டவுட் வருது, இது அவர் சூசைட் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது, இது ஏதோ அபூர்வாவோட பிளான் மாதிரி தான் தெரியுது, இதை நம்ம சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பூமி நினச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் சரி எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் நம்ம பூமி இதை பற்றி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களா, இதுக்கப்புறம் நம்ம கேபி வந்து உயிரோட வராரா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.